Alhamdulillah Rabbil Alamin. Al-aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், முஸ்லிம்கள் அனைவருக்கும், மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நோன்பை வைப்பதற்கும், தராவி தொழுகையை சலாமத்தாக நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தனிப்பட்ட அவனுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நரக விடுதலையை கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே நோன்பை பற்றி சொல்லுகிற போது, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக இருந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்பு என்பது புதிதாக நமக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல. இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ அத்துணை நபர்களுக்கும் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாகும். கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீதும் நோன்பு கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அடுத்தடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் இந்த நோன்பின் மூலமாக நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு சிரமத்தை, கஷ்டத்தை அல்லாஹ் நாடவில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நோன்பின் மூலமாக நமக்கு சிரமம் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வது, அல்லாஹினுடைய சொல்லின் மீது ஆழமான நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். நோன்பின் மூலமாக உங்களுக்கு லேசைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். உங்களுக்கு சிரமம் கொடுப்பதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. 14 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டுமே, உண்ணாமல் இருக்க வேண்டுமே என்று நீங்கள் இது ஒரு சிரமமாக கருத வேண்டாம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிரமம் கொடுக்க நாடவில்லை என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நோன்பின் மூலமாக ஏராளமான பயன்கள் இந்த உலகத்திலும் கிடைக்கிறது, நாளை மறு உலகத்திலும் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள், ஆரோக்கியத்தை பெறுங்கள். நோன்பு வைக்கும்போது அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். எத்தனையோ நோயாளிகள் நோன்பு வைக்கிறார்கள். சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் சரி, பிபி உள்ளவர்களாக இருக்கட்டும் சரி, மருத்துவரினுடைய பரிந்துரையின் பெயரில்
அல்லது அல்லாஹ்வின் மீது அளவிதமான நம்பிக்கையினுடைய பெயரில் எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறார்கள். சிறார்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், மாணவர்கள், 1வது படிக்கக்கூடிய மாணவர்கள், 2வது படிக்கக்கூடிய மாணவர்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நோன்பு வைக்கிறார்கள். எனவே நோன்பை அவர்கள் எப்படி ஆர்வத்தோடு சிறு பிள்ளைகள் நோன்பு வைக்கிறார்களோ அதுபோல நோன்பின் மீது ஒரு ஆர்வம் வர வேண்டும், ஒரு ஆசை வர வேண்டும். நோன்பின் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நோன்பு வைக்கிற போது அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தான் அதிகப்படுத்தி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில், கியாமத்து நாளில் சொர்க்கம், சோனங்களில் ஒரு சொர்க்கத்தினுடைய பெயர் ரையான் என்கிற சொர்க்கம் இருக்கிறது. ஃபில் ஜன்னதி சமானியத்து அபுவாபின், 8 சொர்க்கம் இருக்கிறது, 8 வாசல் இருக்கிறது. ஃபீஹா பாபுன் யுசம்மா அர் ரையான், அதிலே ஒரு கதவு இருக்கிறது, அதற்கு ரையான் என்று பெயர். லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமூன், நோன்பாளியை தவிர அந்த சொர்க்கத்தில் யாரும் நுழைய மாட்டார்கள். எனவே நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் வேலையை காட்டிக்கொண்டு, இந்த காலத்திலும் கூட இந்த நேரத்தில் தான் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் நோன்பை விடுவதை, சர்வசாதாரணமாக நோன்பை விடுவதை பார்க்கிறோம். எத்தனையோ பெரும் பெரும் முதலாளிகள் வெள்ளிக்கிழமை கூட, ரமலானில் கூட, ஜும்மாவுடைய நாளில் கூட கடையை அவர்கள் சார்த்தாமல் இருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய செய்தி. ரமலானில் ஜும்மாவுடைய நாளில் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எப்படி தொழுது கொள்ளுகிறீர்களோ அதேபோல நீங்கள் எப்படி நோன்பு வைத்துக் கொள்கிறீர்களோ, உங்களுடைய கடைகளில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அவர்களும் ஜும்மா தொழுக வேண்டும். அவர்களுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். நோன்பு வைப்பதற்கு சில சலுகைகளை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள், யார் ஒருவர் இந்த ரையான் என்கிற சோனத்திலே நுழைகிறார்களோ அதன் பிறகு அவர்களுக்கு தாகம் ஏற்படாது. வமன் தஹலஹு லம் யம்மா அபதா, சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு தாகம் ஏற்படாது. இந்த ரமலானுடைய காலத்திலும் கூட வேலையை காட்டிக்கொண்டு நோன்பை பல பேர் விடுகிறார்கள். ஒரு கை சேதப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய விஷயம், நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நோன்பை கட்டாயமாக வைத்தே ஆகுவேன் என்று உறுதியோடு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய காலத்தில் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நோன்பு வைக்கிறார்களோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, முன் செய்த அனைத்து பாவம் மன்னிக்கப்படுகிறது. நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா எவ்வளவு சவாபையும், நபியவர்கள் எவ்வளவு சவாபு கிடைக்கும் என்று சொன்னார்களோ அது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அதை ஆதரவு வைத்தவர்களாக நோன்பு வைக்க வேண்டும். ஏதோ கடமைங்கிறக்காக வேண்டி இல்லாமல் நோன்பு வைத்தால் இவ்வளவு சவாபு கிடைக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக ஆகுவீர்கள் என்பதாக. நோன்பின் மூலமாக முத்தகீன்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட முத்தகீனாக நான் ஆகுவேன் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் அந்த நம்பிக்கையோடு வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். யார் அந்த நம்பிக்கையோடு வைக்கிறார்களோ, ஈமானை எதிர்பார்த்து வைக்கிறார்களோ, அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்ல, நோன்பின் மூலமாக நாம் சென்ற வாரம் கூட சொன்னோம், ஒவ்வொரு பகுதியிலேயும் இதை சொல்லித் தருவார்கள். ரமலானிலே யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எனவே அப்படிப்பட்ட பத்வாவிற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. ரமலானிலே
ரமதானுடைய நோக்கம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவது. யார் இந்த நோன்பை வைக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தன் மீது கடமையாக்கி கொள்கிறான், நோன்பாளியை மன்னிப்பதை தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் ஸாம ரமலான வஸல்ல ஸலாத்தல் ஹம்ஸ, யார் ஒருவர் ஐவேளை தொழுகிறார்களோ, ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறார்களோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யக்ஃபிர லஹு, அவர்களை மன்னிப்பதை, நோன்பாளிகளை மன்னிப்பதை தன் மீது கடமையாக ஆக்கிக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அல்லாஹ் தன் மீது கடமையாக்குகிறானா நோன்பாளிகளை மன்னிப்பதை. எனவே நாம் கட்டாயம் இந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், யார் ஒருவர் நோன்பு வைக்கிறாரோ நாம் முன்னால் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் சாமஹு ஈமானன் வஹ்திசாபன் வயகீனன் கான கஃபாரத்தன் லிமா மலா. ஒன்று முந்திய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கும், அல்லது அவு லிமா சலஃப, அல்லது வரக்கூடிய காலத்திற்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா இந்த நோன்பை ஆக்குகிறான். வரக்கூடிய காலங்களில் பாவம் செய்வதை விட்டு இந்த ரமதான் நம்மை தடுக்கிறது, இந்த நோன்பு நம்மை பாதுகாக்கிறது. முன்னால் செய்துவிட்ட பாவத்தை அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கிறான். இனி வரக்கூடிய காலத்தில் பாவம் செய்யாமல் இந்த நோன்பு நம்மை பாதுகாக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயமாக இருக்கிறது. நோன்பு அல்லாஹு தஆலா கேடயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்படி போர்க்களங்களில் போர் செய்கிற போது கேடயத்தை வைத்துக்கொண்டு எதிரிகளினுடைய தாக்குதலில் இருந்து தற்காத்து கொள்ளுகிறார்களோ வீரர்கள், அதுபோல யார் ஒருவர் இந்த நோன்பை வைக்கிறார்களோ, அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் யார் நோன்பு வைக்கிறார்களோ, வீணான பேச்சுக்களை தவிர்த்து விட்டு, புறம் பேசுவதை விட்டுவிட்டு, பொய் பேசுவதை விட்டுவிட்டு யார் நோன்பை அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி வைக்கிறார்களோ அவர்களுக்கு கேடயமாக இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, மாமின் அப்தின் யசூமு யௌமன் ஃபீ சபீலில்லாஹி இல்லா பாஅதல்லாஹு பிதாலிகல் யௌமி வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபன். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக வேண்டிய நோன்பு யார் வைக்கிறார்களோ, நரகத்தை விட்டு அல்லாஹு தஆலா அவரை வெகு தூரம் அல்லாஹு தஆலா தூரமாக்கி விடுகிறார். அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு வைக்கிற போது மற்ற இபாதத்தெல்லாம் தெரிஞ்சிடும். தொழுகையாக இருக்கட்டும், அல்லது தான தர்மமாக இருக்கட்டும், ஹஜ் உம்ராவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். இந்த நோன்பு வைத்தால், நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னா தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா அமலுக்கும் அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு 10ஆக 100ஆக 1000ஆக அல்லாஹு தஆலா பன்மடங்காக அல்லாஹ் நன்மை அதிகமாக்கி தருவான். ஆனால் நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ்வே கூலியாக ஆக்கிவிடுகிறார். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வான அஜிசிபிஹி, நானே கூலியாக ஆகிவிடுகிறேன். அல்லாஹு தஆலா அவருக்கு கிடைத்து விடுகிறார். எனவே நோன்பு என்பது நாம் சொன்னாதான் தெரியும், நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாதான் தெரியும். எனவே நோன்பு நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி வைக்கிறீர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி தண்ணீர் குடிக்காமல் ஒரு 14 மணி நேரம் நாம் நம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். எப்படி தண்ணீர் குடிக்காமல் எப்படி கட்டுப்பாடோடு இருக்கிறோமோ அதே போல பொய் பேசுவதை விட்டும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வீணான பேச்சுக்களை ஈடுபடுவதை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதை விட்டு நாம் இப்படி எல்லா வகையான வயிறு மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. நாவு நோன்பு வைக்க வேண்டும், கண் நோன்பு வைக்க வேண்டும். நபிமார்கள் இப்படித்தான் நோன்பு வைத்தார்கள். சாலிஹீன்கள் அவர்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு வைத்தது. அவருடைய கண், அவருடைய காது, அவர்களுடைய கை, அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அறிவு, இப்படி அனைத்தும் நோன்பு வைத்தது. நாம் உடல் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும்.
அப்படி நோன்பு வைத்தால்தான் அந்த நோன்பு தான் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் மாலம் யஹ்ரிகுஹா. அந்த கேடயத்தை நீங்கள் உடைக்காமல் இருக்கும் வரை, அந்த கேடயத்தை நீங்கள் கிழிக்காமல் இருக்கும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நோன்பு அது அந்த கேடயம் எப்படி கிழியும்? நோன்பு என்கிற கேடயம் இருக்கிறதே நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அது எப்பொழுது கிழியும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பொய் பேசினால் அது கிழிந்துவிடும். நீங்கள் அடுத்தவரை பற்றி நீங்கள் பேசினால் அது கிழிந்து, புறம் பேசினால் கிழிந்துவிடும். மாலம் யஹ்ரிகுஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கேடயத்தை நீங்கள் கிழிக்காமல் இருக்கும் வரை கேடயமாக இருக்கும். அசிங்கமான பார்வையை பார்க்காமல் இருக்கும் வரை, அசிங்கமானதை நாம் கேட்காமல் இருக்கும் வரை, வீணானதை நாம் கேட்காமல் இருக்கும் வரை நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். நாம் தண்ணீர் குடிப்பதை விட்டும் எப்படி நாம் நம்மை தற்காத்து கொள்ளுகிறோமோ, தனிமையில் இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டோம், ஒரு நோன்பாளை யாரும் இல்லாட்டி கூட என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுபோல நாம் எப்படி உண்ணாவதை விட்டு எப்படி நாம் தவிர்ந்து இருக்கிறோமோ, அதுபோல வீண் பேச்சுக்களை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, அடுத்தவர்களை பேசுவதை விட்டு நாம் நம்முடைய நாவை கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நோன்பு வைத்து நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகளுக்கு அவர்கள் பசித்திருந்தது மட்டும்தான் அவருடைய கூலி என்பதாக சொன்னாங்க. ஒரு நாள் முழுவதும் நம்ம நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் வேலை செய்கிறார், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறார். உங்களுக்கு வேலை செஞ்சது கூலிலாம் இல்லைங்கன்னு சொல்லி துரத்தி விட்டு அவர் எப்படி கஷ்டப்படுவார், எவ்வளவு மனசு வேதனையாக இருக்கும். அதுபோலத்தான் நாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறோம். அதற்குண்டான கூலி கிடைக்க வேண்டும் அல்லவா? கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வீணான காரியத்தை விட்டு நீங்கள் உங்களை கட்டாயம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ இரவில் நின்று தொழக்கூடியவர்கள், கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய தராவி தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான சவாபும் கிடைக்காது என்று சொல்லுகிறான். நபியை சொல்லித்தராங்க. ஏன்னா வீணான காரியத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த நன்மை அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு போய்விடும். புறம் பேசினால் நோன்பினுடைய சவாபு கிடைக்காமல் போய்விடும். எனவே நாம் சிரமப்பட்டு வைக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ அன அஜ்ஸி பிஹி யதுஉ ஷஹவதஹு வ அக்லுஹு வ ஷுர்புஹு மின் அஜ்லி. எனக்காக வேண்டி நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறீங்க. நோன்பாளி யாருக்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுக்காக வேண்டி வீணான பேச்சுக்களை பேசுவதை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, ஒரு 2 நிமிஷம் நண்பர்களோடு நாம் சேர்ந்து விட்டால் யாரையாவது பற்றி என்ன செஞ்சிடும், இப்படி நம்முடைய நாவு பழக்கப்படுத்தி விட்டோம். ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தால் அடுத்தவர்களை பற்றி பேச ஆரம்பித்து விடுவோம். எனவே யாரும் நம்முடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடத்தில் கூட, மனைவி பிள்ளைகளிடத்தில் கூட உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நோன்பினுடைய முழு சவாபும் நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜகாத் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த உடம்பினுடைய ஜகாத் என்பது நோன்பு என்பதா சொன்னாங்க. அலா குல்லி ஷைஇன் ஜகாத்துன் வ ஜகாத்துல் ஜஸதி அஸ்ஸியாம். ஜகாத் கொடுக்கிற போது எப்படி பொருளில் இருந்து அழுக்கு நீங்குகிறதோ, அந்த பொருள் பாதுகாக்கப்படுகிறதோ, ஒருவர் கணக்கிட்டு தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஜகாத் கொடுத்துட்டார் என்று சொன்னால் அவருடைய வியாபாரம் மென்மேலும் அதிகமாகும், அவருடைய நகைகள் பாதுகாக்கப்படும். அதுபோல ஒருவர் நோன்பு வைத்தால் அவருக்கு பெரிய நோய்கள் எதுவும் ஏற்படாமல் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். உடலில் இருந்து அழுக்குகளை அல்லாஹ் சுத்தம் செய்கிறான். ஜகாத்துல் ஜஸதி அஸ்ஸியாம், உடம்பினுடைய ஜகாத் என்பது நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
எனவே நோன்பு வைக்கிற போது நமக்கு ஏற்படுகிற நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாமா, ஆசை அதிகமாக இருக்கிறது, அதை அடக்குவதற்கு என்ன வழி? யா ரசூலல்லாஹ், அதற்காக வேண்டி நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நோன்பை பற்றி பிடித்துக்கொள், ஃபஇன்னஹு யுஹ்ஸா, அதுதான் குடும்ப கட்டுப்பாடு என்பதா சொன்னார். ஒருவருக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நோன்பு வையுங்கள் என்பதா சொன்னாங்க. அதே போன்று வாலிபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்தில் உள்ள ஆரோக்கியம் இருக்கிறது, உங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள். திருமணம் முடிப்பதற்கு உண்டான சக்தி உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் நோன்பை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நோன்பு ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது, ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக உண்ணுவதின் மூலமாக ஆசை மென்மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நாம் பசித்திருப்பதின் மூலமாக, தாகித்திருப்பதின் மூலமாக சகுவத்தை, மனோ இச்சையை இந்த நோன்பு கட்டுப்படுத்துகிறது, ஆசையை இது கட்டுப்படுத்துகிறது. யார் இந்த நோன்பை வைக்கிறார்களோ அவருக்கு பொறுமை கிடைக்கிறது, பொறுமை கிடைக்கிறது. பொறுமை இருந்தால்தான் அல்லாஹினுடைய ஏராளமான கட்டளைகளை நாம் நிறைவேற்ற முடியும். ஏன என்று சொன்னால் ஒவ்வொரு இபாதத்திலேயும் ஒரு விதமான சிரமம் இருக்கும். தராவை தொழுகிறோம், கொஞ்சம் சிரமம் இருக்கதான் செய்யும். தொழுகிறோம், வியாபாரத்தை விட்டு விட்டு வந்து தொழுகுவதில் சிரமம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு இபாதத்திலேயும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சபுரு வேண்டும். சபுர் வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் நோன்பை வைத்து பழகுங்கள். நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களிடத்தில் சபுர் என்ற குணம், மிக உயர்ந்த நற்குணம் உங்களிடத்தில் வந்துவிடும். எப்படி நாம் நோன்புடைய காலத்தில் நாம் கட்டுப்பாடோடு இருப்போமோ அது அந்த சபுர் தன்மை வந்துவிடும் என்பதாக முஹத்தீஸ்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த சபுர் வந்துவிட்டால் மற்ற நாட்களிலேயும் நாம் வீணான பாவத்தில் ஈடுபடுவதை விட்டு விடுவோம். இபாதத்துகள் ஏற்படுகிற சிரமத்தை மனம் முவந்து நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். இபாதத்தில் ஏற்படுகிற சிரமத்தை அதை அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய உணவில்லாமல் பல நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமூன கரஜுலின் வாஹிதின் இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. உடலில் ஒரு பகுதியில் கண்ணில் வலி வந்தாலோ அல்லது தலையில் வலி வந்தாலோ காலில் வலி வந்தாலோ உடல் முழுவதும் சோர்வாக ஆகிவிடும். அதுபோல ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. இரக்கம் என்ற சிந்தனையை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. அடுத்தவங்களும் இப்படி தானே செய்கிறாங்க. பல நபர்கள் பல புள்ளி விவரங்களை தருகிறது. ஒரு வேளை உணவு உண்ணக்கூடிய நபர்கள் பல லட்சம் கோடி பேர் இருக்கிறார்கள். உணவே இல்லாமல் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்தை அல்லாஹ் தருகிறான். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கும், தன்னுடைய அபத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் தன்னுடைய அபத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹு தஆலா மன்னிப்பை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். வ அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த நோன்புடைய காலத்தில், ரமதானுடைய காலத்திலும் பார்க்கிறோம், ஆங்காங்கே பரவலாக டீ கடைகளில் சர்வ சாதாரணமாக பல பேர் டீ குடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரமதானுடைய காலம், நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நோன்பு என்பது கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீது கட்டாய கடமை, பெண்கள் மீதும் கடமை. எனவே அவர்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு
சாக்கு போக்குகளை சொல்லி நீங்கள் விட்டுவிடாதீர்கள். நோன்பு என்பது கட்டாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நௌமு ஸாயிமி இபாதத்துன். நம்ம முழிச்சிருந்தா என்ன செஞ்சிருவோம், யாராச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம், அல்லது வீணா செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். இப்படி இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய நோன்பினுடைய சவாபை கெடுத்து கொள்ள வேண்டாம். என்ன செய்ய, நான் தூங்குவதே இபாதத். நோன்பாளி தூங்குவது இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நௌமு ஸாயிமி இபாதத்துன் வஸம்துஹு தஸ்பீஹுன். ஒரு நோன்பாளி மௌனமாக உட்கார்ந்திருந்தால் என்று சொன்னால் அவர் தஸ்பீஹ் செய்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மௌனமாக இருந்தாலே தஸ்பீஹ் செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் நோன்பாளிக்கு மட்டும். அது மட்டுமல்ல, வஅமலுஹு முலாஅஃபுன். ஏதாவது நீங்கள் நல்லமல் செய்தீர்கள் என்று சொன்னால், தஸ்பீஹ் செய்தால், குர்ஆன் ஓதினால், இஸ்திக்ஃபார் செய்தால், தான தர்மம் செய்தால் அதை இரட்டிப்பாக அல்லாஹ் ஆக்கி தருகிறான். வதுஆஹு முஸ்தஜாபுன். நோன்பாளி செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்கிறான். வதன்புஹு மக்ஃபூருன். நோன்பாளினுடைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நோன்பினுடைய சிறப்பை உணர்ந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு நோன்பை கூட விடாமல் அனைத்து நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது மஸ்ஜிதிலே